நம்ம ஒரு புதிய உடன்படிக்கை கீழே நம்ம இருக்கிறோம். பல சமயங்களிலே நம்ம இதை யோசிக்கிறதே இல்ல. அதற்கு தேவனுக்கும் நமக்கும் நடுவுல ஏற்படுத்தி இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து. இது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்லுது. நம்ம பழைய உடன்படிக்கை மோசே காலத்துல வந்து அந்த உடன்படிக்கையின் படி அல்ல. அதுல மத்தியஸ்தர் மோசே. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாம ஆபேலுடைய ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தத்தினிடத்துல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இதுல என்ன அர்த்தம்? ஆபேலுடைய ரத்தம் என்ன சொல்லுச்சு? எனக்கு பழி வாங்கணும், என்னுடைய ரத்தத்துக்காக, என்னுடைய ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது, எனக்கு பழி வாங்கணும்னு பேசுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு என்ன பேசுது? அவங்கள மன்னிக்கணும், நான் அவர்களுக்காக பரிகாரம் செலுத்தி விட்டேன், நீதி சரிக்கட்டு பட்டு விட்டது, எல்லாத்துக்கான தீர்வு முடிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கான தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, அதனால மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிற அந்த ரத்தமா இருக்கிறது. நன்மையானதை பேசுகிறது, நமக்காக பேசுகிற ஒரு ரத்தம் இன்றைக்கு இருக்கிறது. ஆகையினால் நாம் நம்முடைய குறைவுகளோடு அவரிடத்துல வரலாம். நாம் தண்டிக்கப்பட்டு விடுவோம் அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக போகும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு தைரியமாக ஆண்டவரிடத்துல போகக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.